brother in Christ. அதனால நம்முடைய சகோதரர்களுக்கு பலவீனப்படும் பொழுது நாம் தான் நின்று அவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும். But it is important that we encourage and hold each other in prayer. கர்த்தர் அவர் கடந்து போய் கொண்டிருக்கிறதான பாதையிலே கர்த்தர் அவரை பலப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கலாம். Let's pray that the Lord will strengthen him in this path that he's taking. இருதயத்திலே ஒரு மாற்றத்தை கர்த்தர் உண்டு பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கலாம். Let's pray that the Lord transform his heart. அந்த சூழ்நிலையிலே எல்லாம் கர்த்தர் மாற்றி மறுபடியுமாய் கர்த்தருடைய அபிஷேகத்தை அவர் மேலே ஊற்றி இன்னும் அதிகமாய் வல்லமையாய் அவர் எடுத்து பயன்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிங்க. Let's pray together and say, let the Lord touch him and heal him and cleanse him one more time and may him be used mightily in his work. எல்லாரும் ஒரே மனதோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே இந்த நேரத்திலே ஜான் ஜெபராஜுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we come together in one accord in prayer to pray and uphold John Jebraj today. இயேசுவின் நாமத்தினாலே அவருடைய கரத்திலே ஒப்புக்கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray in the name of Jesus and we hold him in your hands, O Lord. ஆண்டவரே அநேக அக்யூசேஷன்கள் அவர்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். Lord, we are aware of all the accusations that's been placed over him. அது என்ன என்று சொல்லி எங்களுக்கு தெரியாதது ஆண்டவரே. We do not know what is the fact, O Lord. கர்த்தர் யாவையும் அறிந்தவராய் இருக்கிறீர். But you, Lord, knows everything. ஆண்டவரே உம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray that may your will alone be done in his life, O Lord. சத்ருவனானவனுடைய எந்த செயலும் நிர்மூலமாய் போவதாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray in the name of Jesus that let everything that has been placed in front of him by the enemy be broken. எல்லா பொல்லாத கிரியைகளை இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் நிர்மூலமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். In the name of Jesus we break every enmity that has been placed against him, O Lord. கர்த்தர் ஒரு விடுதலை உண்டு பண்ணுவீராக. Lord, give him a freedom right now, Lord. ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையிலே அவர் ஒருவேளை தவறு செய்திருந்தால் அவருடைய இருதயத்திலே ஆவியானவர் அதை நீர் சரி செய்வீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray right now in case if he has done anything wrong in your eyes, O Lord, you Holy Spirit cleanse him one more time. கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நீங்க யுத்தம் செய்யுங்க. Lord, you be with them and you fight கர்த்தர் the காரியத்தை battle. வாய்க்க பண்ணுங்கப்பா. Lord, you make things happen. ஆண்டவரே நாங்கள் மற்றவர்களைப் போல கல்லெடுத்து எறிந்து நீயும் தவறு செய்திருக்கிறாய் என்று சொல்லத்தக்கதாக ஒரு நபர்களாக இல்லாமல் இயேசுவை போல மறுபடியும் பாவம் செய்யாமல் இருப்பாயா என்று அந்த விபச்சாரியை பார்த்து சொன்னது போல நாங்கள் இப்பொழுது அவர்களுக்காய் மனதார நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. Lord, help us to pray for him, Lord. You, oh Lord, to ask him, will you not do this and repeat this again instead of looking like a Jew and throwing the first stone over him, oh Lord. அவரை பலப்படுத்துவீராக. Strengthen him, oh Lord. அவருடைய குடும்பத்தை பலப்படுத்துவீராக. Strengthen his family, oh Lord. அவருடைய திருமண வாழ்க்கையை நீ மறுபடியும் கட்டுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. Lord, you bind his marriage life one more